வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ராகி சப்பாத்தி. கேப்ப மாவுலே சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக செய்ய போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கேழ்வரகு கூழ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த சப்பாத்தி வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது டெஃபினெட்லி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதே அளவு நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சூடுலேயே போட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தண்ணி கொதித்ததும் அப்படியே மாவு போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குச்சி மாதிரி கட்டை மாதிரி வச்சு நம்ம அதை கிளறி விட்டுடலாம். கரண்டினா நமக்கு அந்தளவுக்கு பரட்ட வராது. தண்ணி மட்டும் எல்லா சைடும் வர்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தி போட்டு கிண்ட வேணாம். எல்லா பக்கமும் சுற்றி விட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வெந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம நல்ல மாவு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி இப்போ பிசைய போகிறோம். அதனால் நல்லா வேறு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம அந்த மாவை எல்லா பக்கமும் சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த தண்ணியுமே பாருங்கள், நமக்கு 2 கப்பு வந்து கரெக்டாக வரும். இல்லை நமக்கு ரொம்ப நெல்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எப்படி நம்ம சப்பாத்தி செய்வோம் இந்த மாதிரியே இதில் ராகி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே இப்போ எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கையில் நமக்கு ஜாஸ்தி இது ஒட்டும். அதனால் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த நெய் தான் வந்து நமக்கு ராகி மாவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நெய் மட்டும் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கேன் நான். கையில் ஸ்டிக் ஆகாத அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், நமக்கு கையில் ஒட்டாது. மாவுமே பாருங்கள் நல்லா உருண்டை வந்துருச்சு, கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நல்லா உருட்டிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ரெஸ்ட் அந்த மாதிரி எடுக்கணும்ல. ஏன்னா நமக்கு மாவு வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம். அதனால் நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டை போட்டு நம்ம அப்படியே உடனேவுமே நம்ம தேய்ச்சிடலாம். கொஞ்சம் மாவு தடவி தேய்ச்சோம்னா தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இல்லாட்டி மாவு வந்து உடையும். கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக தேய்க்கணும், இல்லாட்டி சப்பாத்தி வந்து பிஞ்சிடும் நமக்கு. கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிட்டு நம்ம போடும்போது அந்த மாவெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு ஒரு துணி வச்சு லைட்டாக தட்டிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு ரொம்ப அந்த மாவு வந்து கருகாமல் வரும் சட்டியில். எல்லா சப்பாத்தியுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை சட்டி இல்லை தவா ஏதாவது நம்ம இப்போ சப்பாத்தி போடுறதுலேயே கூட நம்ம போட்டு எடுத்துடலாம். ஹீட்டுமே வந்து நம்ம ரொம்ப குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. மீடியமான ஃப்ளேமில் சப்பாத்தி போடுற மாதிரியேவும் நம்ம போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சைடு டேர்ன் பண்ணிவிட்டு 2வது சைடு டேர்ன் பண்ணிட்டு 3வது டேர்னில் நமக்கு அந்த பஃப்னஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நமக்கு. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தான் உங்களுக்கு இந்த ராகி மாவுக்கு டேஸ்ட் தூக்கி கொடுக்குறதேவும். 2 சைடுமே நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கிண்ணம் கீழே அடியில் வச்சு இல்லை ஒரு மூங்கில் கூட அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு அந்த வேர்வை தண்ணி வந்து கீழே படாது. அதனால் நான் ஒரு பிளேட்டில் ஒரு கிண்ணம் வச்சு அதில் எடுத்திருக்கேன். மூங்கில் கூடையில் நம்ம ஒரு கிளாத், அதாவது காட்டன் கிளாத் விரித்து கூட நம்ம எடுத்தோம்னா அந்த வேர்வை தண்ணி வந்து நமக்கு கீழே வடியாமல் இருக்கும். சப்பாத்தியுமே அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமேவும் அடியில் வந்து அந்த டாட்ஸ் மாதிரி தண்ணி வடிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வேர்வை தண்ணி பட்டு அதை நம்ம சாட மாட்டோம். அது நம்ம பிடிக்கவும் செய்யாது. அதனால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே போட்டு முடிச்சுட்டேன். போட்டு நமக்கு ஆரவும் செஞ்சிருச்சு. ஆனால் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. பிச்சம்னாலுமே நமக்கு நல்ல லேயர்ஸ் நிறையா வரும். இந்த ராகி சப்பாத்தியை நீங்கள் நல்ல நான்வெஜ் ஐட்டம் வச்சு கறி குழம்பு இல்லை ஏதாவது சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிட்டிங்கன்னாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா